ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதை முருங்கைக்கீரை சாறுன்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டான ஒன்று. இதுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு மீடியம் சைஸு சின்ன வெங்காயம், லெமன் சைஸ் வெங்காயம் இருந்தால் கூட போதும். அதே மாதிரி ஒரு தக்காளி, ஒரு லெமன் சைஸ் புளி, அதுக்கும் கம்மியாக இருந்தால் போதும். புளி, உப்பு, பெருங்காயம், ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, இவ்வளோ தான். இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை முதல்ல ஒரு வெங்காயத்தெல்லாம் வெட்டி வச்சுட்டோம். அதே மாதிரி முருங்கைக்கீரையை கிள்ளி அலசி தனியாக வச்சாச்சு. இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அதில் ஒரு மீன் குழம்புக்கு எப்படி ஒரு குழம்பு கூட்டுவோமோ அந்த மாதிரி இது அதில் வந்து ஒரு ஸ்பூன் தக்காளி, ஒரு ஸ்பூன் வெங்காயம் போட்டுட்டு மிளகாப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம் இது எல்லாம் போட்டு புளியை தண்ணி கரைச்சி ஊற்றி நல்லா எவ்வளோ தண்ணியாக கரைக்க முடியுமோ அவ்வளோ தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணியாக தான் இருக்கணும். இது கட்டியாக இந்த குழம்பு இருக்காது. நல்லா அப்படியே சூப்பு மாதிரி இருக்கும். அதை ஊற்றி அப்படியே சாதத்தில், சூடான சாதத்தில் இந்த குழம்பை ஊற்றி அப்படியே கீரையோடு அள்ளி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இதை ஊற்றி தனியாக வச்சுட்டேன். ஒரு கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு அதில் என்ன போட போகிறோன்னா, கடுகு, உளுந்து, கொஞ்சோண்டு சீரகம் போட்டு ஒரு தாளிப்பு போட்டு இந்த வெங்காயம், தக்காளி கொஞ்சம் தானே, அதனால் ரெண்டுத்தையும் ஒன்றாவே கொட்டி நான் வதக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்பு கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த குழம்பை தூக்கி அதில் ஊற்றிடுவோம். நல்லா வதங்கணும். ஏன்னா நான் கொஞ்சம் தான், இதை எதுக்கு தனித்தனியாக வதக்கிக்கிட்டுன்னு சொல்லிவிட்டு நான் மொத்தத்தையும் ஒன்றா போட்டுட்டேன். அது கருவேப்பிலை போட்டிருக்கேன்னு நினைக்காதீங்க, அது முருங்கைக்கீரை தான். கையிலேருந்து அதில் ஒட்டி பட்டுடுச்சு. அதனால் அலசும்போது கையில் ஒட்டின்னு தான் சரி. அது வெங்காயம் கட் பண்ணும்போது அதில் இருந்தது, அப்படியே விழுந்துச்சு. இப்போது இதை நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் காயாக தெரியக்கூடாது. ஏன்னா அந்த குழம்புல நல்லா மேஷ் ஆகிடணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றிடுங்க. கரைச்சி வச்ச குழம்பு ஊற்றி அது நல்லா பச்சை வாடை போகிற மாதிரி கொதிக்கணும். தண்ணியாக இருக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. திரும்ப சொல்கிறேன், நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு அதை கொதிக்க வச்சுட்டு அலசி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை போட போகிறோம். இப்போ பாருங்கள், இன்னும் வெங்காயம் நல்லா வதங்குது. நல்லா வதங்கி முடித்து மேஷ் ஆனவுடனே நம்ம அந்த கரைச்சி வச்சுக்கிற கரைசலை ஊற்றலாம். இப்போ முருங்கைக்கீரையில் எவ்வளவோ வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்புலாம் வில்லேஜ் சைடு ரொம்ப ஃபேமஸ். நாங்கள்லாம் குழந்தையா இருக்கப்போ எங்கள் அம்மாலாம் வைப்பாங்க. அந்த முருங்கைக்கீரை போட்டோன்னா அந்த கொதிக்கிற வாசனை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம அப்போவே போய் சாப்பிட்லாமான்னு இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குழம்பு. இப்போ எப்படி ஊற்றி கொதிக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா இது பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, தண்ணியாக இருக்குது. அந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு மீடியமாக அந்த பச்சை வாடை போயிடுச்சுன்னா நம்ம முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கிறத எடுத்து போடலாம். இதை இப்போ நான் முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்கேன், எடுத்து போடுறேன் பாருங்கள். ஒரு அலசிடுங்க முருங்கைக்கீரையை. அலசாமல் போடாதீங்க. அதில் பூச்சி, மண், காற்றுல அடிக்கிறது எல்லாம் இருக்கும். எல்லா கீரையும் அலசுகிற மாதிரி முருங்கைக்கீரையும் அலசி போட்டுருங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இப்போ அலசி போட்டோன்னா நல்லா கொதிக்கட்டும். இப்போ நான் கீரை அதிகமாக போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த கீரையை எடுத்து வச்சு அந்த புளிப்பு, காரம், உப்போடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எனக்கு கீரை வேணும் அதிகமாகங்கிறதால நான் கீரை அதிகமாக போட்டிருக்கேன். குழம்பு தண்ணியாக தான் இருக்கும். அது கொதிக்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கு குழம்பு தண்ணியாக இருக்குது. எப்படி தெரியுது பாருங்கள். அதனால் நல்லா கொதிக்கணும். ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா சிறு கசப்பு ஏறிடும். கசப்பு ஏறாமல் கொஞ்சம் கலந்து விட்டு கொதித்த உடனே அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டு சூடாக சாப்பாடை தட்டில் போட்டு இந்த குழம்பு அப்படியே ஊற்றி கீழே கையிலேருந்து குழம்பு கீழே ஒழுகிற அளவுக்கு எடுத்து கடன்னு சாப்பிட்டு பாருங்கள். எப்படியோ இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி அப்போல்லாம் கார்த்திகை மாதம் மழை காலத்துலலாம் அதிகமாக முருங்கைக்கீரை தான் யூஸ் பண்ணுவாங்க. வில்லேஜ் சைடெலாம் எல்லாருமே பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வீட்டுக்கு மரம் இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக வேறு துளுத்து இருக்கும். அந்த டைமில் நிறையா நான் சாப்பிட்ருக்கேன் முருங்கைக்கீரை. இப்போ பாருங்கள், இந்த குழம்பை கலக்கி விடுங்க. கலந்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள். இது அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இது அவ்வளோ ஹெல்த்தி. அதில் இருக்கிற சாறு ஃபுல்லாக அந்த குழம்புல தான் இருக்கும். மீடியம் காரம்தான், புளிப்பு அதிகமாக கிடையாது. மீடியமான ஒரு காரம் தான். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். காரம் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப இதில் காரம் போட வேண்டியது கூட கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு கீரை கடையில் எப்படி பண்ணுறது, பாசிப்பருப்பு போட்டு, அதையும் நான் வீடியோவாக போடுறேன். இதுலேயே ஒரு 4-5 வெரைட்டி பண்ணலாங்க.
அது எப்படி ஒன்று ஒன்றா நான் போடுறேன், என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன்றதை போடுறேன். எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, என்னோடய ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டிஷ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். என் ஸ்டைலில் நான் சிம்பிளாக தான் பண்ணுவேன், எதுக்கும் மெனக்கெட்டுக்க மாட்டேன், அந்த மாதிரி தான் போடுவேன். பெரிய அளவுலலாம் நம்ம கிச்சனும் சரி எதுவும் இருக்காது என்கிட்ட. மீடியமாக ஒரு மிடில் கிளாஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் என்னோடய எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், என்னோடய டிஷ்ஷஸ் ஆகட்டும். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் எனக்கு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா? அவ்வளோதாங்க. குழம்பு தண்ணியாக இருக்குது, கீரை அதிகமாக இருக்குது. கீரையை நீங்கள் சும்மாவே எடுத்து வச்சு அந்த கீரையை மென்று சாப்பிட்டு பாருங்களேன், விடவே மாட்டீங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.